வெளியேற்ற வேண்டும். என்னத்தை வெளியேற்றணும்? அக்கிரமத்தை வெளியேற்ற வேண்டும். இரண்டாவது பகுதி, பிசாசு போட்டிருக்கிற முத்திரையை உடைக்க வேண்டும். பிசாசு போட்டிருக்கிற முத்திரையை உடைக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க. பிசாசு போட்டிருக்கிற முத்திரையை உடைக்க வேண்டும். மூன்றாவது பகுதி என்னன்னா, அந்த பாவம், நான் ஒளித்து வைத்த பாவத்தை அறிக்கையிடுகிறேன். சொல்லுங்க, நான் ஒளித்து வைத்த பாவத்தை அறிக்கையிடுகிறேன். நாலாவது பகுதி, நீ அறிக்கை இடல அப்படின்னா அது என்ன பண்ணப்படும்? பத்திரப்படுத்தப்படும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பாவத்தை பிசாசு பத்திரப்படுத்தி என்னை வேதனைப்படுத்துகிற எல்லா சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ என்ன பார்க்கணும்? இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு சத்துருடைய கட்டு அவ்வளோ போகுது சார். என் வீட்டில் இருந்து இவைகளெல்லாம் நான் எடுக்க பிரயாசம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, லூக்கா விசேஷம் 19வது அதிகாரம் 6, 7, 8 தயவுசெய்து வாசிங்க. அவன் சீக்கிரமாக இறங்கி, இப்போ 5வது வசனம் வாசிக்குமா தயவுசெய்து. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, இப்போ இன்னைக்கு கவனிக்கணும், ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு வராரு. சகைவே இறங்கி வா அப்படின்னு சீக்கிரமாக இறங்கி வானோன்னா, சகையும் முள் மரத்துலேருந்து என்ன பண்ணான்னா அவன் இறங்கி ஓடி வந்தான். அவன் இறங்கும்போது ஏறும்போது மெதுவாக ஏறி இருக்கலாம். ஆனால் இயேசு கூப்பிட்ட உடனே என் வீட்டுக்கு வராரு. நான் கொஞ்சம் முன்னாடி அவரை பார்க்கறதுக்கு முயற்சி எடுக்கும்போது என்னை யாரும் பார்க்க விடலையே. நான் லஞ்ச பேருவழியான மனுஷன், நான் மோசமான ஆள், என்னை யாரும் என்ன பண்ணலை, ஏற்றுக்கலை. ஆனால் இயேசுன்றவர் எப்படிப்பட்டவர் என்று நான் அறிய பிரயாசப்பட்டதுனால அவர் என்னை தேடி என்ன பண்ணாருன்னா, வருகிற சீக்கிரமா என்ன பண்ணு, இறங்கி வா அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணார்னா, ரொம்ப முக்கியமாக சகைவு இறங்கி வந்தான். இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து இந்த நாள் சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு, மரணத்துடைய அடிகள் உடைய பகுதிக்கு பக்கமாக போன ஆள் நீங்கள். மரணத்துடைய சூழ்நிலைக்கு பக்கமாக போன ஆள் நீங்கள். ஏசப்பா சொல்கிறாரு, இன்னைக்கு சொல்கிறாரு, இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தனால உன் வீட்டுக்குள்ள சமாதானமும் உன் வீட்டுக்குள்ள ஒரு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் சொல்லலாம், நான் இந்த இயேசுவை அறிந்து ரொம்ப வருஷமாச்சு. இந்த இயேசுவை அறிந்து ரொம்ப வருஷம் மாத்திரம் இல்லை, இயேசுவை அறிந்து நான் ஒரு ஆலயத்துக்கு தானே போகிறேன்னு சொல்லலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற சாபமான கிரியைகளிலிருந்து உன்னை அவர் விடுவிக்க விரும்புகிறார். அப்போது இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும்னா, ரட்சிப்பு உண்டாகும். என்ன உண்டாகும்? அப்போ சொல்லுங்க, இயேசுவே. தலைமை பாருங்க, கையை கரெக்டாக சொல்லணும், இயேசுவே சொல்லுங்க. தலைமையில கையை வச்சு, எங்க குடும்பத்தில் வாரும் சொல்லுங்க. திரும்பி சொல்லுங்க, கையை வைத்து, இயேசுவே எங்க குடும்பத்தில் வாரும் சொல்லுங்க. திரும்பி சொல்லுங்க, கையை வைத்து, இயேசுவே எங்க குடும்பத்தில் வாரும். திரும்பி நெஞ்சு மேல கை சொல்லுங்க, எங்க குடும்பம் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் இயேசுவே உம்மை அறிந்து கொள்ள உம்மை முழு ரட்சகராக
உலக ரட்சகராக, உலக ரட்சகராக, பாவத்தை மன்னிக்கிறவராக பாவத்தை மன்னிக்கிறவராக இயேசுவே உம்மை ஏற்றுக்கொள்ள உம்மை ஏற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். எனக்கு கிருபை தாரும். இயேசு நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்போ முதலாவது அக்கிரமத்தை வீட்டுக்குள்ள இருந்து எடுத்தா ஏசப்பா என்ன தருவார்னா ரட்சிப்பை தருவார். ரெண்டாவது பகுதி, இயேசு வீட்டுக்குள்ள வந்தா என்ன சார் நடக்கும்? மத்தேயு 8வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 8வது அதிகாரத்துடைய பகுதி 14-15 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு பேதுருவின் வீட்டுக்கு, பேதுருடைய வீட்டுக்கு இல்லை, பேதுருவின் மாமியுடைய வீட்டுக்கு போனார். பேதுருடைய வீட்டுக்கு இல்லை, பேதுருடைய மாமியுடைய வீட்டுக்கு போனார். இப்போ பேதுருடைய மாமி வீட்டுக்கு போனார்ல, பாருங்க, நினைவு பாருங்க. போன உடனே பேதுரு மாமி என்ன பண்ணாங்கன்னா சுகமீனமா ஜுரத்தோட இருக்கிறாங்க. என்ன பாருங்க, சுகவீனமா ஜுரத்தோட இருக்கும்போது பேதருடைய மாமனார் பிரயாசப்படலை, பேதருடைய மச்சாமார் பிரயாசப்படலை. ஆனால் இயேசுவை கூட்டி கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா பேதுரு பிரயாசப்பட்டார். பேதுரு இயேசுவை கூட்டி கொண்டு வந்த உடனே பேதுருவின் மாமிய ஏசப்பா என்னதுன்னா குனிஞ்சு தொட்டு பலவீனத்திலிருந்து விடுதலாக்கினார். ஒன்று ரட்சிப்பு வருது, ரெண்டாவது மிக முக்கியமான ஒன்று என்னன்னா பலவீனம் நீங்குகிறது. இயேசு வீட்டுக்குள்ளே வந்தால் உன் பலவீனம் நீங்கும், உன் வறுமை நீங்கும், உன் தருத்திரம் நீங்கும், உன் மரண இருள் நீங்கும், உன் கடன் பிரச்சனை நீங்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மைய சொல்கிறேன், உன் சமாதானம் இல்லாத நிலை நீங்கும், உன் இருள் நீங்கும். ஏனென்றா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு இருக்கிறார். அவர் தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். பாஸ்டர் சரி பண்ணுங்களே, கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரி பண்ணுங்க. ஏம்மா என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. இந்த இடத்துல ரொம்ப பலவீனத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. எலும்புகள் எல்லாம் வலிக்கிற நிலை ஆண்டவர் காட்டுறாரு. ரெண்டாவது பகுதி, ஒரு விக்கிரகத்துடைய அந்த சத்துடைய கட்டு உங்களை கட்டி வைக்கிற நிலையை ஆண்டவர் காட்டுறாரு. கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி பாஸ்டர் ப்ளீஸ், லைட்டாக திரும்ப. ரைட், ஓகே. இப்போ பாருங்க, என்ன பாருங்க, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமாக எலும்புகள்லாம் வலிக்குது. எப்போது ஓயாத ஒரு பலவீனம் உங்ககிட்ட இருக்கிறதே ஏசப்பா காட்டுறாரு. இன்னைக்கு உண்மையான மனசோட இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா ஒரு நன்மைன்னா என்ன தெரியுமா? நீ பலவீனத்திலிருந்து விடுதலை அடையும் மாத்திரல, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சத்துருடைய நடமாட்டத்தில் கட்டு உடைகிறது. இப்போ உடையுது, அந்த நடமாட்டத்தை கட்டு உடையுது, அந்த சத்துருடைய நடமாட்ட கட்டு உடையுது. அந்த வீட்டுக்குள்ள இப்ப இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன், அந்த இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன், அந்த வீட்டுக்குள்ள 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 இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். ஏன் கண்ணை விட்டுரு, நம்ம பாஸ்டர் பாபு விட்டுரு. இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். அந்த வீட்டுக்குள்ள இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன், அந்த வீட்டுக்குள்ள இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இப்பவே அந்த வீட்டுக்குள்ள இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். நாசரனாகி இயேசுவின் நாமத்தினால அந்த வீட்டுக்குள்ள வருகிற பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தினால அழியும்படியாக கடல்கிறேன். இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து ஜெபம் பண்றேன். பொல்லாத மாந்திரிகத்துடைய ஆவி இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில்
பிதாவே, ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு, அற்றி கூட்டு இரத்தத்தினா வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை அற்றி கூட்டு இரத்தத்தினா வல்லமை உண்டு உண்டு. எல்லாரும் கையை தட்டி வல்லமை உண்டு, அற்புத வல்லமை அற்றி கூட்டீரத்தினா பொழிந்திடும் வல்லமை, ஆயே வல்லமை, அக்கிரே வல்லமை பொழிந்திடும் கட்டு இயேசு ரத்தத்தினால இன்றைய நாளிலிருந்து இந்த மகளுக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய கட்டு எல்லாம் இயேசு ரத்தத்தினால நிர்மூலமாக அகற்றுகிறேன். ஏன் சத்தம் வருது? ரைட், ஓகே ஓகே, இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு, டைம் இருக்கு. ரைட், என்ன பாருங்க. ஃபஸ்ட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா என்ன பண்ணுறாரு? சமாதானத்தை தராரு. ரெண்டாவது சுகத்தை தராரு. மூணாவது பகுதி ரொம்ப முக்கியமாக என்னதுன்னா, அவர் சமாதானத்தை பலத்தை தராரு. பலத்தை தந்த தகப்பன் வீட்டுக்குள்ளே வர்றதுன்னா நம்முடைய அக்கிரமத்தை எடுத்துறணும். எதை எடுக்கணும்? அக்கிரமத்தை எடுக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லுவாங்க தலை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. தலை விதியெல்லாம் இல்லை. நம்ம வறுமையோடு வாழ்வது தலை விதியெல்லாம் இல்லை. ஏசப்பா நம்மனா தலை விதியெல்லாம் ஏசப்பா மாற்றுவார். நம்ம நிலையிலையா நம்ம என்ன பார்க்கணும்? ஆண்டவருடைய நாமத்தை மகிமையாக சொன்னேன். இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் ரட்சிப்போம். ரெண்டாவது, இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் பலவீனம் நீங்கும். எது நீங்கும்? பலவீனம். நல்லா பார்க்கணும். பலவீனம் என்ன பண்ணும்? நீங்கும். சத்தமாக சொல்லுங்க, என்ன நீங்கும்? பேதுருவின் மாமியுடைய பகுதி ஏசப்பா என்ன பண்ணார்னா பலவீனத்திலிருந்து சுகமாக்கினார். பாருங்க, பைபிள் வசனம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்னதுக்கு பலன் உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டையடித்து எழும்புவார்கள். மூணாவது பகுதி சொல்லப்பட்டிருக்கு, அவர் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தை அனுப்பி அவர் என்ன பண்ணாரு? சுகமாக்குகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன பார்க்கணும்? நல்லா கவனித்து பார்க்கணும். மூணாவது பகுதி, இயேசு வந்தால் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இயேசு பெதஸ்தா என்கிற ஒரு குளத்துக்கு போனார். இந்த பெதஸ்தா குளத்துக்கு போகும்போது நல்ல கவனிக்க, அங்கே சூம்பின உறுப்புடையவர் இருந்தாங்க, அங்கே பலவீனம் உள்ள நபர்கள் இருந்தாங்க. பாருங்க, தேவதூதன் ஒரு டைம் வந்து கலக்குவார். கலக்கும்போது அந்த தண்ணி கலங்குற அந்த சூழ்நிலை இருக்குல்ல, அப்போ கலக்கப்படும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. பார்த்துட்டு நல்லா கலங்கிருச்சா உடனே என்ன பண்ணுவாங்க? உடனே குதிப்போம். இப்போ 100 பேர் சேர்ந்து குதிக்கிறானா 100 பேர் சுகமாவா? இல்லை. எவன் முந்தி இறங்குறானோ குதிக்கிறானோ அவனுக்கு தான் என்னது? சுகம். யாரு முந்தி யார் இறங்கணும்? 100 பேர் குதிக்கிறோம், 100 பேர்த்துக்கு சுகம் இல்லை. அப்போ என்ன பார்க்கணும்? அங்கே ஒருத்தர் இருக்கான், ரொம்ப சீரியரான ஆள்.
வாழ்க்கை முழுவதும் வியாதியில் முடிச்ச ஒரு ஆள். 38 வருஷம் வியாதி, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷம் வியாதியாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் பக்கத்தில், என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. நான் அந்த அம்மாவை பார்ப்பேன், அம்மா நல்லா இருக்கீங்களா, அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. எங்கள் ஊரெல்லாம் குளிர் காலம் வரும்போது நிறைய பேர் செத்து போவாங்க. எப்போ அப்படின்னா குளிர்காலம் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வரும்போது நிறைய பேர் டிக்கெட்டில் என்ன பண்ணும், குளிரை தாங்க முடியாமல் என்ன பண்ணோம். அப்போது அந்த அம்மா என்கிட்ட கேட்குது, மாஸ்டர் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்தால் எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் இருக்கிறவங்களாம் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இறந்துருக்காங்க. நானும் இறந்துருவேண்ணா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இறக்க மாட்டீங்க, நீங்கள் ஏசப்பாட்டை மன்னிப்பிக்கணுங்கண்ணே. ஜூன் வந்துச்சு, ஜூலை வந்துச்சு, ஆகஸ்ட் வந்துச்சு, செப்டம்பர் வந்துச்சு, அக்டோபர் வரும்போது அம்மாவுக்கு என்ன பண்ணுறது தெரியுமா, பயத்திலேயே யூரின் போகுது. பெட்டில் யூரின் போனனால மருமக மாமியார் என்ன பண்ணுது, வெளியே அனுப்பவும், அடிக்கவும், சாப்பாடு கொடுக்காம பண்ணவும், இப்படி பண்ணுச்சு. நான் ஒரு நாள் சொன்னேன், ஏக்கா நீ மருமகளாக இருக்கக்கா, அதனால் உங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கா. இப்போ நீ இந்த அம்மா செத்து போயிடுச்சு, சாகிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு ஏதாவது செஞ்சிட்டேன்னா பின்னாடி உனக்கும் என்ன வரும், பாதிப்பு வரும் அப்படின்னு. பாதர் தம்பி போங்க அப்படின்ட்டுச்சு. நல்லெண்ணெயை வாங்கி தலையில் ஊற்றிருச்சு, இளநியை வாங்கி கொடுத்துச்சு. அந்த அம்மா 2 நாளில் இழுத்து செத்து போயிடுச்சு. நான் போகிறேன், ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க நான் போகிறேன். அது உடம்பு சரியில்லாதவங்க கேட்குது, எனக்கு ஒரு ஃபாதர் சாரி ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குது. நான் சாரியை வாங்கி கொடுத்தேன், கட்ட முடியல, ஆனால் வாங்கி கொடுத்தேன். அது வாங்கி கொடுக்கும்போது அழுதுட்டு சொல்லுது, நான் வாழ விரும்புகிறேன், நான் வாழ விரும்புகிறேன், நான் சாக விரும்பலை, நான் வாழ விரும்புகிறேன். என்னை பார்க்கணும். அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு வேண்டாம்னு ஆயிடுச்சு. நான் டாக்டரை கூட்டிகிட்டு வந்தேன். டாக்டர் சொல்லிட்டாரு, ரொம்ப சீரியஸ் ஆச்சு பாஸ்டர், கடைசி ஸ்டேஜ் ஆச்சு, விட்டுருங்க அப்படின்ட்டாரு. இப்போ நான் வரேன், ஊழியத்துக்கு வரேன். அந்த அம்மாவுக்கு, எந்த அம்மா அந்த அம்மாவை சாகிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிச்சோ அதே மருமகளுக்கு இன்றைக்கி பிள்ளைகளாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வயிற்று வலிக்குது பாஸ்டர், ரொம்ப வயிற்று வலிக்குது பாஸ்டர், வயிறு மட்டும் சோடா வீங்கி இருக்கு அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், பாட்டியம்மா என் வயசு தான், என்ன திடீர்னு பாட்டியம்மாட்டிங்க. நான் சொன்னேன், கேன்சர் இருக்குது, டாக்டர் போய் பாருங்கள். காசு இல்லை, கவர்மெண்ட்டில் பார்த்தா கேன்சருடைய வியாதி. இப்போ இந்த அம்மா சொல்லுது, நான் வாழ விரும்புகிறேன், கேன்சர் எங்க வாழ விடலை. என்னை பார்க்கணும். பாவம் அடுத்த சந்ததியை பாதிக்கும். இப்போ 38 வருஷம் இருக்கான்ல, இந்த 38 வருஷமாக இருக்கிறவன் எத்தனையோ பேரை பார்த்துருப்பான், எத்தனையோ நண்பர்களை, எத்தனையோ உறவினர்களை, எத்தனையோ பழக்கமானவங்களை பார்த்துருப்பான். அப்போ ஒருவேளை சோறு வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒருவேளை ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கலாம், இல்லை ஒருவேளை குளிப்பாட்டி விட்டுருக்கலாம். ஆனால் எல்லா உதவியும் செய்ய முடிச்சுங்க. அதனால தான் அவன் நோயாளியாக 38 வருஷமாக இருக்க முடிஞ்சிச்சு. இப்படி சொல்லுட்டா, ஏசுன்னு ஒருத்தர் வரல அப்படின்னா அந்த பெதஸ்தா குளத்துக்குள் இருக்கிற அந்த நபருக்கு, வாலிபனுக்கு வாழ்க்கையே இல்லை.
இயேசு உன்னை தேடி வந்தா அவர் பாவத்தை மன்னிக்கிறவராய் வருவார். நான் கண்ணீரோடு சொல்றேன், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பாவம், உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற பாவம் மாறினாவே வியாதி மாறிவிடும். இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வந்தா, அந்த பெதஸ்தா குளத்துக்குள்ள அவர் வந்தாரு. வரும்போது ஒண்ணு நினைச்சு தெரியுமா, அங்க நிறைய பேர் இருந்தா, நிறைய பேத்துடைய பகுதியில் ஏசப்பா கண்ணு போகல. சுகவீனமா இருந்த அந்த 38 வருஷமா இருந்தவர் மேல ஏசப்பா கண்ணு முடிச்சு. இன்னைக்கு இந்த கிராமத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் மேல அவங்க கண்ணு வரல. இன்னைக்கு ஏசப்பாவுடைய கண்ணு உங்க மேல இருக்கு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தை மாற்ற, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் நுகத்தை மாற்ற ஏசப்பாவுடைய கண்ணு இந்த இடத்துல இருக்கு. என்னை பார்க்குறோம், உங்களை ஒரு அசுத்த வல்லமை என்ன பண்ணுதுன்னா, அடிக்கடி 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 உங்களை விட்டு போய் திரும்ப திரும்ப வருது. ஏன்? சில பாவமான பகுதி நீங்க இன்னும் விடலை. அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களை முடக்கி போட பார்க்குது. இன்னைக்கு ஏசப்பா நாமத்தினால ஊழியக்காரர் சொல்றேன், இன்றைக்கு அநேக பாவங்கள் இன்றைக்கு மன்னிக்கப்படுகிறதா இருக்கிறது. இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வந்தா பாவம் மன்னிக்கப்படும். சார், இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? என்ன பார்க்கணும்? என்ன பண்ணணும்னா, பைபிள் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நான் ஒருத்தரை பார்க்க போனேன் இன்னைக்கு, பாஸ்டர்மா சர்ச்சில். அவர் பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர். நான் போன கேட்டேன், சார் ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்க? ஐம்பத்தி 4 வயசாச்சு, பாஸ்டரா இருக்கிற ஆளு கல்யாணம் பண்ணணும். நீங்க ஏன் கல்யாணம் பண்ண இருக்கீங்க? 7 சர்ச் இருக்குங்கிறீங்க. அவர் என்கிட்ட சொல்றாரு, கல்யாணம் பண்ணா சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிருவேன் தான் கல்யாணம் பண்ணலை. கேட்குதா? நான் இப்போ சொன்னேன், கல்யாணம் பண்ணுறது சொத்து சேர்க்க இல்லை, கல்யாணம் பண்ணுறது பரிசுத்தமாக வாழ. ஏசப்பா அவங்ககிட்ட பரிசுத்தத்தை விரும்புகிறார் சார் அப்படின்னு சொன்னேன் பாருங்க. சொன்ன உடனே அப்படியே அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் ஒழுகுது. நான் வேற எதுவுமே சொல்லலை. உன்னை இன்னும் அவர் நம்புகிறாரு. நீ ஊருக்கு தான் கல்யாணம் பண்ணாத ஆளுன்னு காட்டுற, ஆனால் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். நான் இப்படி சொன்னேன், கல்யாணம் பண்ணி வாழ்கிறது வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானது. கல்யாணம் பண்ணாமல் வாழ்கிற வாழ்க்கை அது சாபம் நிறைஞ்ச வாழ்க்கைன்னு சொன்னேன். சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். எல்லாரும் அவர்கிட்ட கை கட்டி தான் போய் என்ன பண்ணிடுவோம், உதவி கேட்டிருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் போய் பாவத்தை சொல்லிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு போன ஆள் பயந்துட்டாரு, என்ன வந்தார் இப்படி சொல்லிட்டாருன்னு. ஆனால் என்கிட்ட அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் சொன்னது உண்மைதான், நான் கல்யாணம் பண்ண தான் இருக்கேன், ஆனால் கல்யாணம் பண்ணாமையே ஒரு லேடி கூட நான் வாழ்கிறேன். அது எவ்வளோ பெரிய தப்பு. உங்கள் சென்னையில், எங்கள் ஊரில் இல்லை, எங்கள் ஊரில் நான் அடிச்சுக்கிடுவாங்க. ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தால் ஊராரே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அடிச்சு விடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி எல்லாத்தையும் வெளியே போக சொல்கிறார். கூட்டிகிட்டு போனவர் எல்லாத்தையும் வெளியே போக சொன்ன. நான் தான் ஒரு ஆட்டுக்கு என்ன செய்ய போகிறாங்களோ அப்படின்ட்டு.
அப்போது அவர் சொல்கிறார், என் லைஃப்பில் இப்படி இருக்குது பாஸ்டர். சரி, ஜெபம் பண்ணி விடுற, ஆண்டவர் நிச்சயமாக விடுவிப்பார். என்னை பார்க்கணும். 38 வருஷம் வியாதி கொண்டதான அவன் சுகமாவதுக்கு பல காரணங்களை சொன்னான். அந்த காரணத்தெல்லாம் அவர் கேட்கலை. அவர் கேட்டது ஒன்றே ஒன்று, நீ சுகமாக விரும்புகிறாயா? நீ ஆரோக்கியம் அடைய விரும்புகிறியா? நீ ஆரோக்கியம் அடைய விரும்புனா பாவத்தை அறிக்கை செய்யணும். இயேசு அவனை பாவத்தை மன்னிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே வச்சு அவனை சொன்னான்னா, சந்தையில் வச்சல, மார்க்கெட்டில் வச்சல, அல்லது ரோட்டில் வச்சல. அதில் 14வது வசனம் சொல்லுது, இயேசு அவனை தேவ ஆலயத்தில் கண்டு. எங்கே? பாவம் மன்னிக்கப்பட்ட ஆள் எங்கே இருந்தான்? தேவ ஆலயத்துக்குள்ளே இருந்தான். தேவ ஆலயத்துக்குள் இருக்கிற அவனை பார்த்து சொன்ன, மகனே, உன் பாவம் உனக்கு என்ன பண்ணது? மன்னிக்கப்பட்டது. இனி என்ன பண்ணாத? பாவம் செய்யாத, தீமை செய்யாது. அப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு உண்மையா இப்போ இந்த பாவத்தை அறிக்கை செய்தால் போதும், ஏசப்பா என்ன பண்ணுவாரோ, உண்மையில் மனம் இறங்குவார். சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு உன கருவையினாலும் இரக்கத்தினாலும் முடிசுற்றி நன்மையினால் என்ன பண்ணுவார் அப்படின்னா முடிசுற்றுகிறவராக இருக்கிறார். இப்போ நல்லா கவனித்து பார்க்கணும். இந்த கடைசி நேரம் இப்போ முடிக்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். பாவத்தை அறிக்கை செய்கிறவங்கள தான், முற்றுப்புளிக்க வைக்கிறவங்கள தான் ஏசப்பா முடிசூட்டுவார். அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, அவர் அறிக்கையிட்ட பாவத்தை என்ன பண்ணுறாருன்னா தம்மேலையே ஏற்றுக்கொள்கிறாரு. நம்ம அறிக்கையிட்டால் போதும், நம்ம அவர்கிட்ட சொன்னால் போதும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லக்கூடாது, ஏற்று வீட்டுக்காரர்கிட்ட சொல்லக்கூடாது, தூரத்து சொந்தக்காரர்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா இயேசுக்கிட்ட சொல்லணும். இல்லை வயது முதிர்ந்த தேவ ஊழியக்கார அம்மாக்கிட்ட சொல்லலாம். இப்படிப்பட்டவங்ககிட்ட சொல்லி நம்ம பலவீனத்திலிருந்து விடுதலையே பிரயாசம் பண்ணலாம். ஆனால் இயேசுவிடத்தில் சொல்லணும். அப்போ சொன்ன என்ன சார் நடக்கும் அப்படின்னா, அவர் பாவத்தை என்ன பண்ணுவார் தெரியுமா? கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளவு தூரமாக தள்ளி விடுவார். இன்னொன்று செய்வார், என்ன தெரியுமா? பாவத்தை அறிக்கையிட்டா அவர் முதுகுக்கு பின்னாடி சுமத்துக்குவார். பாவத்தை அறிக்கையிட்டா பலவீனத்தை மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்களோ நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை நிமித்தம் அவர் என்ன பண்ணிருக்காரு? நொறுக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க, பாவியான ஸ்திரீ இயேசுவை தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருந்தார். இயேசுவை பார்த்தார். இந்த பாவியான ஸ்திரீ பார்த்தார். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 44வது வசனம் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தார். நீங்கள் கீழ்ப்பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னு தெரியும். அவன் பரிசேயனுடைய வீடு, பாவியை ஏற்றுக்கொள்ளாத வீடு. ஆனால் இயேசுவை அவன் பாவியான ஸ்திரீ பார்த்தான். பார்த்தது மாத்திரம் இல்லை, வந்து அவர் பாதத்தில் கண்ணீர் வடித்தார். 2வது பகுதி தன்னுடைய முடியினால் தொடச்சார். 3வது பகுதி முத்தம் செய்தார். 4வது பரிமள தைலத்தை ஊற்றினார். என் வாழ்க்கை நாற்றம் நிறைஞ்சது தான்ப்பா, ஆனால் என் வாழ்க்கையை வாசனையாய் மாற்ற முடியும். இப்போ இயேசு பாவத்தை மன்னிக்க, சாபத்தை மன்னிக்க, பலவீனத்தை மன்னிக்க இயேசு பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாள் உயிரோடு எழும்பினார். இப்போ உயிரோடு எழும்பின இயேசு என்ன பண்ணுறாரு தெரியுமா? இங்கே இருக்கிறாரு. நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. இப்போ பாவத்தை அறிக்கை செஞ்சால் போதும், பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசப்பா பெரியவராக இருக்கிறார். மீகா 7வது அதிகாரம் கடைசிக்கு முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பாவத்தை சமுத்திரத்திற்கு கீழே போட்டுட்டாராம். ஆண்டவருடைய நாமத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், ஆண்டவருடைய நாமத்துக்கு ஏசாயா 44வது அதிகாரத்தில் 22 அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மேகம் போனது, கார் மேகம் போல இருந்ததை அகற்றி விட்டாராம்.
நினைக்க மாட்டாரா? பாவ சந்தோஷம் அல்லது பாவத்தில் இருக்கிற சந்தோஷத்தை, தோஷத்தை ஆண்டவர் நீக்குவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. எல்லாரும் தயவு செய்து எந்திரிச்சிருப்போம், தயவு செய்து எந்திரிச்சிருப்போம். இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். உங்கள் விடுதலைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அத்தனையும் நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே நன்றி 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 என்று சொல்லி மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதல்ல தீரையா. மரண பள்ளத்தாக்கில் பாதி அந்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து ஆள வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை ஆள வைத்தீரையா. இப்ப இதை பார்க்கணும். கையை ரட்சிப்பு உண்டானது இயேசுவின் நாமத்தினால என்னுடைய குடும்பத்தில் ரட்சிப்பின் அனுபவம். இயேசுவே எனக்காக பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். அவர் மீண்டும் வருகிறார். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால நான் ரட்சிக்கப்படுகிறேன். சகைவுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் எனக்கு ரட்சிப்பை தாரு. இயேசுவின் நாமத்தினால என் வீட்டுக்குள்ள இருக்கிற பலவீனத்தின் ஆவி, வியாதியின் ஆவி, நோயின் ஆவி, பிரிவினை ஆவி, சண்டையின் ஆவி, அசுத்தத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால அழிந்து போவதாக. இயேசுவே வீட்டுக்குள்ள வந்து சுகத்தை தாரும். இயேசுவின் நாமத்தினால என் வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற தொடர் பாவங்களை இயேசுவே மன்னிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை சகல அக்கிரமத்திலிருந்து விடுவிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கண்ணு மூடணும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக பாவங்கள் என்னை நான் மன்னிக்கப்படுவது. ஏசப்பா குடும்பத்து மேல மனம் இருக்கிறார். ஆண்டுடைய சர்வ வல்லமை மேல இருந்தது. ஆண்டுடைய சர்வ வல்லமை மேல இருந்தது. இந்த பொல்லாத பிசாசு வாங்கலையா நல்ல உடம்பட்டு வெளியே வா. பொல்லாத பிசாசு வெளியே வா. நான் சொன்ன இயேசு நாமத்தினால கண்ணை மூடணும். தயவுசெய்து கண்ணை மூடணும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்படுது. நிறைய நேரம் இயேசுவேன்னு சொன்ன நீங்கள்
இயேசுவே இயேசுவேன்னு சொன்னீங்க. பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. இன்னைக்கு ஆண்டோடைய வல்லமை பலவீனத்தை மாற்ற தேவாக்கினி புறப்படுது. தேவாக்கினி புறப்படுது. பொல்லாத பிசாசு இப்ப இடுபட்டு வா, வெளிவா, அழைச்சு வா, அழைச்சு வா, அழைச்சு வா. அந்த சத்துருடைய கட்டு இப்ப அழியுது, இப்ப அழியுது. அந்த நுகம் அழைச்சு போ. பொல்லாத பிசாசு ஏசு விரதத்தில் வயிற்றில் இருக்க கைவசம் மறந்து இப்ப அழியுது. இப்ப அழியுது, அழியுதம்மா. உனக்குள்ள இருக்கிற அந்த சாத்தானுடைய கட்டு இப்போ அழியுது. அழிச்சு போ, அழிச்சு போ. பக்கத்திலே நாளைக்கு சாப்பிடாம வரணும். ஆண்டவருடைய சமூகத்தினுடைய பகுதியில் நிலையால் நிற்க முடியாதபடிக்கு கிரியை செய்ய சாத்தானுடைய கட்டு இப்ப அழியுது. ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற கட்டு இப்ப அழியுது. அழியுதுமா. பல்லாதாவி அழிச்சு போ. விட்டு வழி போ. கிளம்பவா, கிளம்பவா. மாத்திரையாவி கிளம்பவா, கிளம்பா, கிளம்பவா. பழத்தோட பழத்தோட அவனுடைய வல்லமை புறப்படுது. அந்த சத்துடைய கட்டு இதோட புரியுது. ஆண்டவரே, இவருடைய பாவம், குடும்ப பாவம் மன்னிக்கப்பட்டே திரும்ப திரும்ப ஆண்டவருக்குள்ள வர முடியாத விழை நிற்க முடியாத இப்போது சாத்தானுடைய கட்டாளை மூழ்கி எல்லாரும் ஒரு மேல கை வைங்க. இப்பொழுது என் மேல இருக்கிற எல்லா பிசாசுடைய ரகசிய கட்டு இயேசுவின் இரத்தத்தினால இப்போ இயேசு என்னை விடை கொடுத்து வாங்கி இருக்கிறபடியினால் இயேசுவின் இரத்தம் என் மேல இருக்கிறபடியினால என்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா சாபமான நிழல் பிசாசின் அதிகாரம் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு இப்பொழுது நீங்குவதாக. உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். நம்புறேன். இப்போ என் மேல பிசாசு இருக்கிற சகல அதிகாரத்தையும் இப்பொழுது தெய்வீக விடுதலையை இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்கிறேன். எல்லா பிசாசுடைய அதிகாரமும் இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு வெளியே வருவதாக.
எல்லா கட்டு முறிவதாக. எல்லா கட்டு முறிவதாக. இயேசு எப்பொழுது ஜெபம் அந்த சாப்பாடு கட்டி வா வீட்டுக்குள்ள இருக்கிறதா வா வீட்டோட வெளிவா வீட்டுக்கு வா வீட்டோட வெளிவா எடை வீட்டோட விடு வீட்டோட விடு எடை வீட்டோட விடு எல்லாரு எடை சாம்பல் நாள் வந்த சக்தி சுடுகாட்டு சாம்பல் நாள் வந்த பொருளாதார பிசாசு வாடியே வாடியே வெளிவா ஏய் ஆடி வரணும் ஆடி வரணும் ஆடி வரணும் இனி இருக்கக்கூடாது இனி இருக்கக்கூடாது ஆடி வா ஆடி வா ஆடி வா இயேசுவின் ஆடி வா இயேசுவின் ஆடி வா உன்னை கூப்பிடுறேன் உன் தீச்சக்தியுடைய கிரியையை உடைக்கிறேன் 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 வா வா பலத்தோட பலத்தோட குச்சிட்டு வா குச்சிட்டு வா வாழாத அந்த பிசாசுடைய இருந்தபாடு ஆண்டவரே அந்த வேதத்துடைய கொடுத்த எல்லா வாக்குறுதியும் இப்பொழுது இயேசு ரத்தத்தால் அழியப்படுகிறாய். அழிஞ்சோ வசவசா இயேசு ரத்தத்தால் இவ்வாறு அழிஞ்சோ அழியதே இயேசு ரத்தத்தால் அந்த மிருகம் இந்த அழிவதாக அந்த இயேசு ரத்தத்தால் பெரியவர் நீ பெரியவர் நீ பெரியவர் நீ பெரியவர்ப்பா நீ பெரியவர்ப்பா இயேசுவின் பெரியவர் பரவா பரவா ஏ பரவா ஆடி வா ஆடி வா ஏய் ஆடி வரணும் இந்த பிரதேசத்துடைய சத்தத்தை தட்டு ஆடி வா ஆடி வா எல்லாம் பரதோட வா ஆமியாமா ஆங்கரவா இயேசு ரத்தத்தால இயேசு இன்றைக்கு பாவத்தை மன்னிக்கிறவர் ஆங்கரவா வடிவா ஆங்கரவா வடிவா ஏ ஆங்கரவா ஏய் ஆங்கரவா ஆண்டவர் எரிக்கிறவங்க எரிக்கிறவா எரிக்கிறவா இப்போ உன்னுடைய எல்லா செயல்பாடுகளை இன்றைக்கு இன்றைக்கு வேரோட வேரோட அவர் எரிக்கிறார் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையினால அவைகளை பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அழியப்படுகிறாய். அழிவதாக யாருக்காவது நடுக்கமா இருக்கு அம்மா கை பிடிச்சு யாருக்காவது நடுக்கமா இருக்கு அப்படின்னா ஜோபுல எனக்கு நடக்குமா இருக்கு உடம்பு வழியா இருக்கு அப்படின்னாலும் ஜோம் பண்ணுங்க. எங்க ஊழியக்கூடிய பகுதியில இந்த ஜெபம் என்ன இருக்கு இதனுடைய காணிக்கை 250 ரூபா 250 ரூபா விருப்பமான